ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சாமுவேல் ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்காக கரண்ட் ஃபீல் அபவுட் யுவர் பர்சன். உங்கள் நபருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, என்ன ஓட்டம் எப்படி இருக்குது, உங்களோட இந்த லவ் பாண்டிங் பற்றி. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருந்தாலும் சரியா. அதே மாதிரி உங்களுக்கும் சில கைடன்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அவர் நினச்சா என்ன மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இந்த லவ் பாண்டிங்கை நீங்கள் எப்படி ஸ்ட்ராங் பண்ண போகிறீங்க, உங்கள் நபரோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455. கரண்ட் ஃபீல் அபவுட் யூ அண்ட் யுவர் பர்சன். மைக்கேல் சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். 44455 அவர் நம்பர். பைல் 1. இது 2 பைல் வைக்கிறேன்ல, பைல் சொல்லவே இல்லை நான் இல்லை 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, 2. ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து அமிர்திஸ்ட் கிறிஸ்டல், 2க்கு வந்து ரோஸ் குவார்ட்ஸ். சரியா, இந்த 2 பைலில் எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுது சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரீடிங் போயிடலாமா? சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கரண்ட் ஃபீல் அபவுட் யுவர் பர்சன் அண்ட் யூ. உங்கள் நபர் இந்த லவ் பாண்டிங் எப்படி கொண்டு போக போகிறார், உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறார், உங்கள் லவ் பாண்டிங் பற்றி என்ன நினச்சிட்ருக்கிறார், உங்கள் மேலே என்ன ஃபீல் இருக்குது. யோசனை தானா? யோசனை. பைல் 1 சூஸ் பண்ண செல்லுங்களே. உங்கள் நபர் இப்போது ஒரு யோசனையில் இருக்கார். நீங்கள் 2 பேரும் இப்போ வந்து சேர்ந்துருக்கீங்களா? சேர்ந்துருக்க மாதிரி தெரியல, ஆனால் சீக்கிரம் ரீயூனியன் ஆகும்னு நினைக்கிறேன். உங்கள் நபர் வந்து ரொம்ப உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன யோசிச்சுட்ருக்காருன்னா, இப்போ ரீசெண்டாக ஏதோ உங்களுக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதங்கள் இல்லை சண்டை சச்சரவு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ வந்து அவர் யோசிக்கிறாரு என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். நான் எந்த ஜெண்டருக்கு சொல்லணும், நீங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. மெயில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபீமேலாக எடுத்துக்கோங்க. சரியா, அவங்க வந்து ரொம்ப அறிவாளி, திறமைசாலியாக இருப்பாங்க. அதாவது அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு எமோஷ்னல் ஃபீல் அவ்வளோ இருக்காது. எல்லாத்தையுமே வந்து கட் அண்ட் ரைட்டாக பார்க்குறவங்க, கட் அண்ட் ரைட்டாக தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்க போனால் அவங்களோட ஹேபிட் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் எதையுமே வெளிப்படையாக பேசுவேன், எதையுமே உள்ளுக்குள்ளே வச்சுக்க மாட்டேன், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்வாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்றவாங்க. அது அடுத்தவங்களுக்கு எப்படி, அடுத்தவங்க அப்படின்னாலும் 3ஆம் நபராக இருந்தால் பரவாயில்ல, தன்னோட லைஃப் லாங் பயணிக்கக்கூடிய தன்னோட பார்ட்னர்கிட்டையும் அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அது அவங்களோட குணாதிசயம். அவங்கெல்லாம் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பாங்க உங்களோட நபர். அப்புறம் கன்னி, மகரம், ரிஷபத்தில் கூட இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதே மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க, நம்ம திரும்ப அவங்கக்கிட்ட பேசலாமா, இதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு அவங்களுக்கு வந்து யோசனை ரொம்ப ரொம்ப நாளாக ஆகிட்ருக்கோம். சில பேருக்கு இந்த உறவு கட்டாகி ரொம்ப நாளாக இருக்கும். எனக்கு ஏன்னா இன்ட்யூஷன் அப்படி தான் வருது. இந்த உறவு பிரேக் ஆகி ரொம்ப நாளாக இருக்கும் உங்களுக்கு. அவர் ஒரு ஹீலிங் சர்வீஸில் கூட இருக்கலாம். அவர் ஒரு மாஸ்டர் மாதிரி இருப்பார். அந்த நபர் வந்து அவருக்கு ஹெல்த் இஷ்யூ, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க உங்கள் நபருக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ கூட இருக்கலாம். அடிக்கடி பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லை டாக்டரோட பரிந்துரை தேவைப்படும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதாவது போயிட்டுருக்கும். ஹெல்த் வைஸ் அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய டைம். ஒரு சில நேரம் அவங்க யோசிப்பாங்க, ஏன் நம்மளோட ஹெல்த் இப்படி ஆச்சு, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால அப்படி ஆயிடுச்சோன்னு கூட நினைக்க தோணும். சீக்கிரமே உங்களுக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் அவரோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கும் நேரம் வரப்போகுது. ஓகேவா, இது ஒரு சிலருக்கு.
அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப கோவப்படுறீங்க, சட்டு சட்டுன்னு கோவப்படுறீங்க, எரிஞ்சு விழுறீங்க, பேஷண்ட் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றது அவங்களோட அபிப்பிராயம் உங்கள் மேலே. ஒரு சிலருக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா, அதாவது இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறமா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுறதோ இல்லை டைரெக்டாக வந்து பேசுகிறதோ, சும்மா ஒரு இப்போ உங்களுக்கு பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சாக்கு உங்கள் பர்த்டே வச்சு உங்களுக்கு விஷ் பண்ணுறதுக்கு, ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சரி உடம்பு பார்த்துக்கோ, அப்புறம் பேசுகிறேன், அது மாதிரி ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஏதோ ஒன்று டைலாக் வந்து பேசிவிட்டு உங்களை வந்து நான் இருக்கேன், நான் உன்னை நினச்சிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு இன்ட்டு கொடுக்கலாம். இது ஒரு சிலருக்கு தோணுது. ஒரு சிலர் நீங்கள் சொந்த வீட்டிலேயே கூட இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே வீட்டில் இருப்பீங்க. அப்படி சொல்ல வரேன், சொந்த வீட்டில் ஒரே வீட்டில் இருக்கலாம். அன்பை வெளிப்படுத்த தெரியாது, ரொம்ப முரட்டுத்தனம் அவர்கிட்ட இருக்கும். நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்கன்றது அவரோட இன்டென்ஷன். அவங்க வந்து சீக்கிரமே உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது சம்திங் பண்ணலாம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு வந்து உங்கள் நபருக்கே வந்து பழைய ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அவரோட ஒரு உறவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஃபீல். அவருக்கு ஒரு சில யோசனைகள் என்னென்னா, நம்ம செகண்ட் லைஃப் பார்த்துக்கலாமா, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அது ஒரு யோசனையாக இருக்காருங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு நபர் அவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆகியிருக்காங்க. அவங்க ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக ஒரு டாக்டர், நர்ஸ், என்ஜிஓ அது மாதிரி ஒரு செக்டரில் அவரோட பயணிக்கிற மாதிரி தெரியுது. அந்த நபரோட லைஃபு அவங்க வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னா, அவங்க ஆக்ஷன் அவங்க என்கிட்ட வந்து கன்வே பண்ணாங்கன்னா நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு சிலருக்கு மைண்ட் செட்டு. ஏன்னா உங்களோட லைஃப் வந்து சரியாக இல்லை, ஸோ நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். ஸோ நம்மளோட ஹெல்த்தை கேர் பண்ணிக்கணும். அவங்க அந்த மாதிரி அவங்களா வந்து சொன்னாங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலரோட பர்சன் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் நபருக்கு நிறைய டிப்ரெஷன் இருக்குது, மன உளைச்சல் இருக்குது. அவர் ஒன்றும் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாலாம் இல்லை. ஓகேவா? உங்கள் நபர் ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் முன்னேற்றம் வேணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, செய்கிறீங்க, ஆனால் அவங்கள கவனிக்க மாட்டேறீங்க. அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறதுல ரொம்ப கன்னிங்காக இருக்கீங்க, கராராக இருக்கீங்க. அப்புறம் அவங்களோட ஹெல்த்தை நீங்கள் கவனிக்க மாட்டேறீங்க. அவர் வந்து நிறைய உங்களுக்கு எஃபெக்ட் போட்டிருக்காரு. உங்களுக்கு அன்பு, பாசம், மணி எல்லாமே கொடுத்துருக்குறாரு, அக்கறை எடுத்திருக்காரு. ஆனால் நீங்கள் எதுவுமே அவருக்கு கொடுக்கல அப்படின்றது அவரோட இன்டென்ஷன். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு இப்படி. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரோட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊரோட பேர், இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை பற்றின நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க, எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம். இதுதான் உங்கள் நபர் நினச்சிட்ருக்காங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்களே. ஓகே, உங்கள் நபர்கிட்ட ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் அது எனக்கு தெரியுது, அதனால் சொன்னேன். யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏஞ்சல்கிட்ட ஏதாவது ப்ரேயர் இருக்குது அப்படின்னா உங்கள் ப்ரேயரை கமெண்ட்டில் பதிவிட்டுட்டு ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். சரி, இப்போது பைல் 2க்கு பார்க்கலாமா? ரோஸ் குவார்ட்ஸ்.
ரோஸ் குவாட்ஸ் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு உங்கள் நபர் என்னப்பா ரொம்ப வேகமாக ஓடி வந்துடுறாங்க. சாயிராம். உங்கள் லைஃப்பில் இப்போது இந்த பைல் ரீடிங் பார்க்குறவங்க உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் லைஃப் வந்து இப்போது நோ காண்டாக்டில் தான் இருக்கும், பிரேக்கில் தான் போயிருப்பாங்க. இப்போ கரண்ட் ஃபீல் அவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா உங்களை பற்றி கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்காங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டியோட அழுத்தம் இருக்குது அவங்களுக்கு. ஒரு தேர்ட் பர்சனால் உங்கள் மேலே எந்த ஒரு இன்டென்ஷனும் எந்த ஒரு இதுவும் இல்லை. உங்கள் மேலே நிறைய டவுட்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய ராங் விஷுவல்ஸ் பண்ணுற ஆள், நீங்கள் வந்து ரொம்ப சீக்ரெட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இப்போது உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, இல்லைனா அவங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியாக அமைஞ்சவங்க ஒரு இன்னொரு லைஃப் கொடுக்குற மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்திருக்கலாம். ஓகேவா? அவங்க அவருக்கு நிறைய தப்பான பழக்கங்கள்லாம் இது பண்ணுறாங்க. ரெண்டாவது ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுத்து அவரை வந்து தன் பக்கம் அவங்க அடிக்டாக இருக்க மாதிரி வச்சுருக்காங்க, அடிக்டாக்கி வச்சுருக்காங்க. ஓகேவா? அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஏதாவது ஒரு விஷயம் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணி அவங்களுக்கு உள்ள இன்டேக் மாதிரி கொடுத்து அவங்கள வந்து அவங்கள மறக்க செய்து சுயநினைவு இல்லாமல் இவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்குற மாதிரி. ஓகேவா? இப்படி ஒரு ராங் விர்ச்சுவல்ஸ் பண்ணி அவருக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ், அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம், அந்த நபர்கிட்ட இருக்கிற பொருள், அவரோட எனர்ஜி எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. அவருக்கு ரொம்ப ஹோப் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் அவரை வந்து அவருக்கே தெரியாமல் ஃபியர் வர மாதிரி அவர் ரொம்ப பலகீனமாக இருக்கார். உங்கள் நபர் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்காங்க. இந்த தேர்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட்னால தான் அவங்க இந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறனால உங்கள் நபருக்கு வந்து வேறு எதுவுமே அவர் அதிலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சாலும் அவங்க ட்ரை பண்ணுற எந்த விஷயமும் சக்ஸஸ் ஆகலை. அவருக்கு ஜாபில் இப்போது நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் செய்ய போனாலும் சக்ஸஸ் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மெயிலுக்குன்னு எடுத்துக்கோங்க. நல்லா கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே வந்து ரொம்ப மெச்சூரிட்டி ஃபாதர் மதர் கேரக்டரில் தான் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த லைஃப் உங்களுக்கு செகண்டாக வந்து அமைஞ்ச லைஃபாக இருக்கும் ஒரு சிலருக்கு இது. ஓகேவா? அந்த பார்ட்டிக்கிட்டேருந்து அவங்க திரும்ப ரீயூனியன் உங்ககிட்ட வருவாங்களான்னு எதிர்பார்க்குறீங்க. ஒரு சிலர் வந்து இது ஒரு கர்மா பேஸ்டாக உங்கள் லைஃப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு பர்சன். உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும், இது சீக்ரெட்டாக உங்களுக்கு அட்மையர் ஆனது. ஓகேவா? உங்ககிட்ட நிறைய சீக்ரெட் இருக்குதுன்னு சொன்னனே, இந்த உறவை பற்றி நீங்கள் வெளியும் பேச முடியாது. இந்த உறவு வந்து ஒரு ஃபேக்கான உறவு, இது ஒரு சிலருக்கு தோணுது. ஓகேவா? இந்த உறவுக்கிட்டேருந்து உங்களை வந்து வெளியில் கொண்டு வரதுக்காக அவருக்கு பிளாக் மேஜிக் அவங்க பர்டிகுலர் அந்த பர்சன் அவங்களுக்கு உரிமையானவங்க செஞ்சுருக்கலாம். அது அவங்க மதராக இருக்கலாம், அவங்களோட ஒய்ஃபாக இருக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஒரு ராங்கான இதில் போயிட்டு ஒரு தவறான உறவு இது ஒரு சிலருக்கு வருது. அந்த மாதிரி ஏன் என் லைஃப்பில் வந்தது அப்படின்றது உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன், உங்களுக்கு சில நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். இது சரி கிடையாது நமக்கு, ஆனால் இது ஏன் நமக்கு வந்தது, இதில் இருந்து நான் வெளியில் வரணும், இல்லைனா அந்த உறவு திரும்ப வருமானலாம் கூட உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அது உடனேலாம் வராது. இப்போதைக்கு அது வந்து அந்த தேர்ட் பார்ட்டினால் ஹோல்டு பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. சில பேர் வந்து இது கர்மா ரிலேட்டடாக இருக்குது, அதனால டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. பழைய லைஃப்க்கு போகிறதா, இந்த லைஃப்பை வந்து எதிர்பார்க்குறதா, ஒரு அன்பேலன்சிங்கான சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது.
அது உங்களுக்கு ஃபைனான்ஸ் ரீதியாகவும் இருக்கும், உங்களுக்கு எமோஷ்னல் ரீதியாகவும் உங்களுக்கு இருக்குது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்குது. இந்த பைல் 3 சூஸ் பண்ண ஒரு சில செல்லங்கள் ரொம்ப லைஃப்பை கொண்டு போய் ட்ராஜடியில் வைக்கிறீங்க. வேண்டாம். தெரிஞ்சே செய்கிற கர்மாவுக்கே, தெரியாது செய்கிற கர்மாவுக்கே டிவைன் வச்சு செய்யும், அலைன் பண்ணுவாங்க. ஓகேவா? தெரிஞ்சே பண்ணுற கர்மாவுக்கு மன்னிப்பே கிடையாது. பனிஷ்மெண்ட் அனுபவிச்சு தான் வெளியே வரணும். ஸோ உங்களோட தவறுகள் மன்னிக்கப்படும். ஆனால் நீங்கள் திருத்திக்கணும்னு நினைக்கிறப்ப தான். தெரிஞ்சே எனக்கு இவங்க தான் வேணும், இவங்களோட தான் நீங்கள் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவைன் அதை உங்களுக்கு தரா மாதிரி தெரியும். அது வந்து பேட் கர்மா. ஓகேவா? உங்களோட நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஆனால் போகிற வழி நல்ல வழியாக இருந்தால் நல்ல பாதையில் போய் நல்ல ரிசல்ட் எடுப்பீங்க. போகிற வழி தவறான பாதையாக இருந்தால் ரிசல்ட் அதுக்கான விஷயந்தான் கொடுக்கும். இல்லை எனக்கு டிவைன் இப்படி தானே வழி காமிச்சாங்க, நான் இப்படி தான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன், அப்படியான ஒரு இது தான் என்கிட்ட வந்துச்சு, அப்போது இது டிவைனோட சப்போர்ட்னால தான் எனக்கு நடந்தது அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். தர்மரும் இருந்தார். ஒரு எப்படி சொல்கிறது, மகாபாரத அந்த கதையில் 2 பார்ட் இருந்தாங்க. தர்மருக்கும் யூனிவர்ஸ் வேலை செஞ்சது, துரியோதனனுக்கும் வேலை செஞ்சது. ஆனால் 2 பேரில் யார் தேர்ந்தெடுத்த பாதை ஜெயிச்சது? இறைவனோட அவங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட அப்புறமா அவங்க இறைவனோட சரண்டர் ஆகி அவங்க நல்வழி பாதையில் போனதுனால தான் அவங்களுக்கு இறைவன் துணையாக இருந்தார். இதே துரியோதனனுக்கும் எல்லாரும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. டிவைன் எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணிச்சு. ஏன், அவங்க அம்மாவே ஒரு புனிதவதி. அவங்க வந்து அவ்வளோ கற்புக்கரசி, அவ்வளோ வந்து பக்தியானவங்க. சிவன் மேலே சிவன் பக்தை அவங்க. அவ்வளோ மகா பவர் அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மாவோட அந்த ப்ரொடெக்ஷன்னால தான் அவன் வந்து அவ்வளோ ஆட்டம் ஆடினான். 2வது அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பு. கர்ணன் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அவனுக்கு கிடச்சிது. அவனை யாருமே வீழ்த்த முடியாது. அந்த அகங்காரம் ஏறி போச்சு. இப்போது டிவைன் 2 பேருக்கும் தானே எனர்ஜி கொடுத்தாங்க. ஆனால் யார் எப்படிப்பட்ட வழியை சூஸ் பண்ணாங்க? அதே மாதிரி தான் அவங்கவுங்க சூஸ் பண்ணிவிட்டு எண்டிங்கில் நடக்கும் அதுக்கான கர்ம வினைக்கான பயன். ஸோ அந்த பயணம் தொடர வரைக்கும் எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. நான் இவங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணேன், அவங்க இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனாலும் எனக்கு ஏன் வராங்க, என் லைனில் ஏன் வந்தாங்க, எனக்குன்னு ஏன் அந்த இது சைன் காமிச்சுது? இந்த புரிதல் நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. இந்த பைல் 3 சூஸ் பண்ணாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளில் மாட்டிகிட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடிலாம் நான் இவ்வளோ ஓப்பனாலாம் இந்த விஷயத்த சொல்லணும்னு, ஏன்னா இப்போ நான் மறைமுகமாக சூசகமாக சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் இன்றைக்கி வெளிப்படையாகவே சொல்லிட்டேன். உங்கள் பாதைகளை நீங்கள் சரியாக மூவ் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே டிவைன் வந்து அக்செப்ட் பண்ணும். ஏன்னா இறைவன் வந்து உங்களுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்துருக்குறாரு. நீயா கூப்பிட்டு எனக்கு இந்த நல்ல வழி காமிங்க, எனக்கு ஏன் இவ்வளோ நடக்குது, நான் என்னை திருத்திக்கணும். ஏன்னா உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். நீங்கள் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, நல்ல மெச்சூரிட்டி இருக்குது. இது ப்ளஸ்ஸாக இது மைனஸான்னு எல்லாமே நல்லா தெரியும். தெரிஞ்சு உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குதுன்னா அப்போ இதிலேருந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த மனம் என்ற ஒன்று உங்களை வந்து ஆட்டி படைக்குது. இதுக்கு காரணம் நம்மளோட மூதாதையரோட அந்த பாரம்பரிய கல்வி கிடையாது. நம்மளோட கல்வி சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா டிவைனோட கனெக்ட் ஆகி வர கல்வி சிஸ்டம். நீங்கள் வந்து 20 வயசு வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்கள் லைஃப்பை இது பண்ணிக்கணும் அப்படிலாம் நம்மளோட கல்வி சிஸ்டமில் கிடையவே கிடையாது. குழந்தைங்கள எல்கேஜிலேருந்து 3 வயசுலேருந்து அதுங்களை 20 வயசு வரைக்கும் கசக்கி பிழிகிறீங்க. புரியாத சப்ஜெக்டை எவன் தான் உட்காந்து கண்டுபிடிச்சானோ தெரியாது. அந்த மேக்ஸு சப்ஜெக்ட்லலாம் ஒவ்வொரு யூனிட்லேயும் இப்போது வாழ்வியலுக்கு தேவைப்படுற அடிப்படை கல்வியே வந்து நம்மளோட உடல் மனம் ஆன்மாவை நல்லா வச்சுக்கிட்டு நல்ல ஒரு சமுதாயத்தோட அவனை நல்ல அமைதியின் பாதையில் அந்த குழந்தைய வந்து கொண்டு போகணும். நீங்கள் வெளியெல்லாம் தேடவே தேவையில்லை. நம்மளோட கல்வி சிஸ்டம், நம்மளோட சித்தர்கள் ஞானிகள் கொடுத்த அந்த அற்புத கலையை சொல்லி கொடுத்தாலே போதும். அவன் தன்னையும் காப்பாற்றிக்குவான், நாட்டையும் காப்பாற்றுவான், வீட்டையும் காப்பாற்றுவான், தன்னை நம்பி வர உறவையும் காப்பாற்றுவான். இது ஆணுக்கு மட்டும் கிடையாது, பெண்ணுக்கும் தான் சொல்கிறேன். சிஸ்டம் அந்த மாதிரி கிடையாது. அந்த 26 எழுத்தை கற்றுக்கிறதுக்கு ₹1,00,000 கொடுக்குறீங்க, 10 லட்சம் கூட, சில ஸ்கூலில் 10 லட்சம் கூட வாங்குறாங்களாம். ஏன்னா நிறைய இருக்குது பணம், நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கரெக்டான சிஸ்டம் கிடையாது, கரெக்டான டீச்சர்ஸ் கிடையாது.
நம்மளோட பாரம்பரியத்தெல்லாம் வந்து ஃபேக்கு, என்னது மூட நம்பிக்கை, முட்டாள்தனம், அப்படியே அவங்க என்ன சொல்கிறது, லண்டன் பல்கலைக்கழகத்தில் அவங்க படிக்கிறது தான் பெரிய படிப்பு. அவனுங்களே நம்மளோட சான்ஸ்கிரிட்டை தான் வந்து இப்போ காப்பி அடிக்கிறாங்க. நம்மளோட சான்ஸ்கிரிட் பாடல்களை பாடுறாங்க. அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுக்குறது அப்படிங்கிறத உணர்கிறாங்க. குரு வணக்கத்துக்கு வந்து அவங்க நம்ம கொடுக்குற அந்த சான்ஸ்கிரிட் பாடலை பாடுறாங்க. அது பாடும் பொழுது அந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலை அவங்க பிள்ளைங்க வந்து அந்த உச்சரிப்பெல்லாம் வந்து அவங்கள நல்ல அந்த கம்யூனிகேஷனில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது, நல்ல நாலேஜ்ஃபுல்லான பீப்புளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு ₹1,00,000 கொடுத்துட்டு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப்படின்லாம் இது மாதிரி ரைம்ஸை தான் அவனுங்க சொல்லி கொடுத்துட்டு போனானுங்கள்ல, உங்களோட இதெல்லாம் ஃபேக்கு, நீங்கள் இப்படி தான் சிஸ்டம் இருக்கணும்னு அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. கல்வி சிஸ்டம் எதை கொடுக்கணுன்னா ஒரு நல்ல டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கணும். தன்னம்பிக்கை, பொறுமை, பண்பாடு. நம்மளோட பண்பாடை மறந்து பல கல்ச்சர்ஸ் உள்ளே வந்துடுச்சு. அவனுங்க நாட்டிலேயே அவனுங்க கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவனுங்களே நம்மளோட கல்ச்சரை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட கல்ச்சரில் போனால் எல்லாம் டெரரிஸ்டாக மாதிரி கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு டெரரிஸ்டாக மாறிடுதுங்க. அதனால் நம்ம கல்ச்சரில் வந்தால் பிள்ளைங்களுக்கு ஒரு குடும்பத்தோட ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுன்ற என்ன, கணவன் மனைவி உறவு என்னென்ன, அம்மா அப்பா என்ன, அம்மா அப்பாவை எப்படி வந்து வயதான காலத்தில் பாதுகாக்கணும், தாத்தா பாட்டியோடு இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும், 3 ஜென்ரேஷன் ஒரே வீட்டில் வாழ்கிறது எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, ஒரு பிள்ளைங்க. இதுதான் கூட்டு குடும்பம். இதுதான் வந்து அமைதி, நிம்மதி, சந்தோஷம். ஓகேவா? இதுதான் நம்மளோட வாழ்வியல். நம்ம வாழ்வியலை மறந்துட்டோம். எஜுகேஷன் சிஸ்டம் எப்படியோ போச்சு. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் மாட்டுறீங்க, ஏன் உங்கள் வாழ்வியல் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா, இங்கே வந்து சினி ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம், சினிமா மோகம். நம்ம பிள்ளைங்களுக்கு சினிமாவில் ஒருத்தர் வந்து ஆக்ஷன் பண்ணி அப்படியே ரியல் ஹீரோ மாதிரி அப்படியே என்னமோ அவன் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவன் எவ்வளவோ ஒரு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அவங்களோட ஒரிஜினாலிட்டி வேறவாக இருக்கும். ஆனால் நீங்கள் சினிமாவில் பார்க்குறது அவங்கள வேறவாக இருக்கும். அதை நம்பி அவன் பின்னாடி சுற்றின்னு இருக்கிறது. இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவானுங்க, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவானுங்க, நாளைக்கு வேற ஒரு பேச்சு பேசுவானுங்க. கூத்தாடிங்க பின்னாடி ஓடிட்டுருக்க ஜென்ரேஷன் தான் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன். இதுக்கு மேலே எவ்வளோ தெளிவாக சொல்கிறது நான். உங்கள் பாதையை மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கை சிறக்கும். உங்களால் நீங்கள் பண்ணுற கார்மிக்னால உங்கள் குழந்தைகள் வாழ்க்கை பாதிக்கப்படுது. நிறைய பேருக்கு நான் அதை பிகினிங்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் இந்த லவர் ஆரக்கல் கார்டில் எடுக்கும் பொழுது ஒரு வாட்டி அப்படியே வந்துச்சு. அந்த கார்டில் நான் அந்த டைம் தான் அந்த மாதிரி ஒரு கார்டையே பார்க்குறேன். ஆனால் எனக்கு இன்ட்யூஷனில் பல தடவை இந்த கார்மிக்கை வந்து பிள்ளைங்களையும் பாதிக்குமே. இவங்க பேரண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, 2-3 கிட்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு எனக்கு வந்து டைமிங் ரெசனேட் ஆகும்போது எனக்கு அந்த விஷயம் வரும். அப்போவும் நான் வந்து கைட் பண்ணுவேன். நீங்கள் உங்களோட இதிலேயே உங்கள் கர்மாவை சரி பண்ணிக்கோங்க, உங்களோட ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தப்ப ரீடிங் அப்போ அந்த கார்ட்லேயே அந்த விஷயம் வந்திருக்கு. ஏஞ்சல் அந்த மெசேஜ் கொடுக்குறாரு. அந்த கர்மவினை உங்களை பாதிக்குது. நீங்கள் அந்த பேரண்ட்ஸை அந்த பிள்ளை மறக்கலை. அந்த பேரண்ட்ஸ் கொடுத்த வழியெல்லாம் அந்த குழந்தைய பாதிக்குது. அதனால் அது வாழ்க்கையும் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரகிள் நிற்குது. இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் சீக்கிரமே மாறும்னு ப்ரேயர் பண்ணிக்குவோம். ஆனால் அடுத்த வருங்கால சந்ததியினருக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை, பொறுமை இருக்கணும். ஆணோ பெண்ணோ பொறுமை, நம்பிக்கை, பண்பாடு, கருணை. நம்ம கொடுக்கக்கூடிய கல்வி வந்து கருணையை கற்றுக் கொடுக்குதா, பொறுமையை கற்றுக் கொடுக்குதா, சகிப்புத்தன்மையை கொடுக்குதா? உடனே சட்டுன்னு எல்லாத்துக்கும் கோபப்படுறது, எல்லாத்துக்கும் ஆதங்கப்படுறது. கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தால் கூட்டு குடும்பம் அப்படின்னு ஆகிப்போச்சு. சிங்கிளாக வாழ்கிறது தான் இப்போ பெரிய பேஷனேட்டாக இருக்குது. அவன் ஃபாரின்காரன் நம்மளோட கல்ச்சரை காப்பி அடித்து அவன் ஃபேமிலியாக வாழணும்னு சொல்லி அது மாதிரி தான் வந்து வீசா எல்லாமே வந்து அவன் கேட்குறது. ஃபேமிலியோடு வாங்க, பிஆர் போடணுன்னா ஃபேமிலியோடு வாங்க. பிஆர் மீன்ஸ் அந்த வீசா, அந்த ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்க, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் நீங்கள் போகிறீங்கன்னா
பிஆர்னு ஒன்று வச்சுருப்பான். அது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் அது ஃபேமிலியோடு வர மாதிரி இருந்தால் தான் தருவேன் அப்படின்வான். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த பசங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா வெக்ஸ் ஆகிட்டாங்கன்னா வெளில போய் மக்களை பார்த்து க்ரைமில் வந்து ஈடுபடுறது, வெறித்தனமாக நடந்துக்கிறது, கையில் துப்பாக்கி கிடச்சா அடுத்தவங்கள குருவி சுடுற மாதிரி சுட்டு போகிறது. நம்ம காக்கா குருவி அந்த ஜீவன்களுக்கு ஏதாவது ஒன்று ஆனாலே நம்மளால் தாங்கிக்க முடியல. ஆனால் மனிதர்களை அந்த மாதிரி கொன்று குவிக்கிறாங்க. அந்த மாதிரி சமுதாயம் வேண்டாம் நமக்கு. நம்மளோட சமுதாயத்தில் நம்மளோட பாரம்பரியமான விஷயங்களை நம்ம விட்டு விலகி அவன் சொன்ன எஜுகேஷன் சிஸ்டத்தை பின்னாடி தான் ஓடிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த இங்கிலீஷ் நாலு வார்த்தை நம்ம பிள்ளைங்க பேசணுங்கிறதுக்காக அந்த சிஸ்டம் ஏன் நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்லையே அந்த மாதிரி கல்வியை தரமாக கொடுத்தா ஏன் கொண்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் கொட்டுறாங்க? ரெண்டாவது, உங்களுக்கு வந்து கல்வியோட இதுவே வந்து தன்னை தற்காத்துக்கிறதுக்கும் இந்த சொசைட்டியில் அலைவாயிறு வாழறதுக்கும் தான். தன்னை வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, சுயசார்பு வாழ்க்கையை வாழணும். எல்லாத்துக்கும் ஃபாரின்காரனை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. சொந்தமாக யோசிங்க, சொந்தமாக செய்யுங்க. நமக்கு தேவையான அந்த உணவுப் பொருட்கள் என்ன ரைஸ் சாப்பிட்றோன்னு கூட குழந்தைங்களுக்கு தெரியாது. கேட்டு பாருங்கள், உங்கள் வீட்டு குழந்தைங்க அந்த சாப்பாடு என்ன ரைஸுன்னு கேட்டு பாருங்கள். அது பச்சை அரிசியா புழுங்கல் அரிசியான்னு கூட தெரியாது. அந்த சாப்பாட்டில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது? ஒரு இட்லி உருவாகணுன்னா, ஒரு தோசை உருவாகணுன்னா அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டு அதை எப்படி நம்ம மேக் பண்ணுறோம் தெரியாது. இருபது வருஷம் அந்த குழந்தைங்கள ஓட விட்றீங்க. 3 வயசுலேருந்து 20 வருஷமா 20 வயசு 22 வயசு கூட ஆகிடுது. ஒரு மெடிக்கல் படிக்கணும், இல்லை இன்ஜினியரிங் படித்து வெளில வரணும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆகிடுது. 22 வயசு ஆகிடுது. அந்த 22 வயசு வரைக்கும் அவங்க செல்ஃபிஷாகவும் கோவம், அப்புறம் ஒரு ஈகோ, நிறைய ஈகோ தான். இன்றைக்கி ஈகோ இல்லாத குழந்தைங்களே கிடையாது. அது வளர்ந்த குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வயசான குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஈகோ. அவங்க என்ன சொல்லணும், நான் என்ன கேட்கணும், என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். கருணையே இல்லாத ஒரு கல்வி சிஸ்டத்தை உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறாங்க. அதை ஊட்டி வளர்க்குற உங்களோட இந்த இது வந்து உங்களையும் பாதிக்குது. அடுத்தது அவங்க அந்த கல்வி சிஸ்டத்தில் படிச்சுட்டு அவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்கனாலும் அங்கேயும் அவங்கள தன்னை காப்பாற்றிக்க முடியாது. அங்கேயும் போட்டி, பொறாமை, அங்கேயும் அவங்கள வந்து ஏன்னா உங்களோட அந்த சிஸ்டத்தில் படித்தவங்க தானே அங்கேயும் சுற்றின்னு இருக்காங்க. நீ எப்படி நல்ல பேர் எடுத்துடலாம், என்னை விட நீ பெரிய ஆளாயிடலாம். அங்கேயும் அந்த போட்டி பொறாமலாம் இருக்கும் சக ஊழியர்கிட்ட. இது எத்தனை பேர் ஜாபில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அதே மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பக்கத்தில் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஒருத்தன் பண்ணிகிட்ருக்கான்னா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு காண்டாயிடும். இப்படி தான் ஓடின்னு இருக்குது இந்த சமுதாயம். கருணை, பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வரணும். விரைவில் வரட்டும். ஓகே, கடவுளை வேண்டிக்கும். நிறைய விஷயங்கள் இந்த டாபிக் இந்த டாபிக் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா பேஸ் அங்கேருந்து தான் உருவாகுது. இப்போ இந்த ரீடிங் பார்த்ததில் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் 35க்கு மேலே தான் கிராஸ் பண்ணியிருப்பீங்க. 40-45 கூட இருக்கலாம். ஒரு சிலர் 55 கூட கிராஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியுது. மேல் வந்து ரிட்டையர்மெண்ட் கூட ஆயிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அடடா, நம்ம இதை இந்த ஏஜில் நமக்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளவோ சரி பண்ணிகிட்டு இருக்க முடியுமே, எப்படியோ நம்ம லைஃப்பை அமைச்சிட்ருக்கலாமே அப்படின்ட்டு. சரி, உங்கள் ஜென்ரேஷனில் உங்கள் பிள்ளைங்களுக்காவது இந்த ஞானத்தை கொடுங்க. நம்மகிட்ட இதுக்கு தான் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ்னு ஒன்று வச்சுருக்கேன். அது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சொசைட்டிக்கும் உங்களுக்கும் முதல்ல உங்களை பாதுகாத்துக்கோங்க. இந்த நெகட்டிவான மனிதர்கள்ட்ட இருந்தும் நெகட்டிவான அந்த உங்களோட ஆன்மா பேட்டர்ன், உங்களோட உடல் மனம் ஆன்மா பேட்டர்னே வேறவா மாறும். நான் இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் உங்களுக்கு வந்து கொடுத்தேன்னா உங்கள் கர்ம வினை சரியாகும். உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாக உங்களை நீங்களே ஹீல் பண்ணிக்க முடியும். ஒரு டாக்டருக்கு மேலே உங்களோட எனர்ஜி, டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியமே இருக்காது. ஏன்னா நீங்களே ஒரு டாக்டர், பெரிய டாக்டர். ஒரு லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் படிக்காமே நீங்கள் ஒரு டாக்டர். நீங்கள் தொட்டால் குணமாகும். இந்த அதிசயம் வேணுமா? அந்த தொட்டா குணமாக்குதல் யாருக்கு இருந்தது? இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்தது, புத்தர்கிட்ட இருந்தது, நம்மளோட கணக்கம்பட்டி அப்பா கிட்டே இருக்குது, நம்மளோட சித்த பெருமக்கள்கிட்ட இருக்குது.
அந்த எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். அப்போ நாங்கள் என்ன எனர்ஜியில் இருக்கோம் உங்களுக்கு அந்த எனர்ஜியை கொடுக்குறது. அப்போ உங்கள் லெவலை நான் என்ன மாதிரி மாற்றுறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த வார்த்தைகள் இப்போ இந்த ஸ்டில் நவ் பொறுமையாக இதை நீங்கள் யார் லிசன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்களோ அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியும். இதை நடுவுலையே எத்தனை பேர் பிரேக் பண்ணிட்டு போனீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு பிராப்தம். அந்த பேஷண்ட் இல்லாதவங்களை யூனிவர்ஸ் ஒன்றுமே பண்ண முடியாது. அன்னை வந்து எதிர்க்க வந்து நின்று இவ்வளோ தூரம் டீச் பண்ணுறாங்க, உங்கள் ஃபோன் மூலயமா உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சமுதாய சீர்கேடுலேருந்தும் இந்த சமுதாயத்திலேருந்து நீங்கள் எப்போ ஒரு அற்புதமான விஷயத்த நீங்கள் ஒரு டிவைன் பவர் எடுத்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியுங்கிற விஷயத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதை பொறுமையாக எத்தனை பேர் கேட்குறீங்க, கேட்டு ஃபாலோ பண்ணுறீங்க? பாக்யவான். அந்த பொறுமை இல்லாமல் ரீடிங் முடிஞ்ச உடனே கட் பண்ணிட்டு போனவங்க எத்தனை பேர்? அவ்வளோதான் உங்களோட தலையெழுத்து. சரி, இனியோ உங்களோட ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்கணும், உங்களோட திருமண வாழ்க்கையில் லவ் லைஃப் நல்லா அமையணும். இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, உங்களோட வழிகளை சரி பண்ணிக்கணும், உங்களோட தலைவிதி கர்மாவை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது வேறு எங்கேயாவது கற்றுத்தராங்க, நான் சொல்லித்தரேன் இதே மெத்தடில் உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்கிது, நல்லா அதை வந்து எஃபெக்டிவாக பண்ணுறாங்கன்னா நீங்கள் தாராளமாக அங்கே கூட பண்ணிக்கோங்க. ஆனால் எந்த இடத்துக்கும் நான் ஷூரிட்டி தரமாட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இன்ச் பை இன்ச்சாக யாருமே இதை புரிய வைக்க முடியாது. ஏன்னா மாஸ்டருக்கு படிக்கிறவங்க கூட டிவைன் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் படிக்கிறாங்கன்னா கூட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியே தரமாட்டாங்க. அதெல்லாம் அவங்களே விழுந்து எழுந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவங்க கொடுக்குறது தீட்சை மந்திரங்களும் அந்த மந்திரங்கள் தீட்சை தான் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி உன் லைஃப்பில் உனக்கு என்ன நடக்குதோ நீ தான் அதை வந்து நீ தான் முன்னேறி போகணும். அவ்வளோதான் அவங்களோட வேலை. ஆனால் எத்தனை பேர் மாஸ்டர் கிளாஸ்லாம் பண்ணிவிட்டு ரேக்கிலையும் சரி மற்ற கிளாஸ்லாம் போய் பண்ணிவிட்டு எவ்வளவோ விஷயம் தெரியாமல் திண்டாடுறாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு வருஷக்கணக்காக அவங்க பின்னாடி ஓடிட்டு. ஆனால் யாரும் எந்த மாஸ்டரும் இவ்வளோ கிளியர் கட்டாக இப்படித்தான் நீ உன் லைஃப் அமைச்சிக்கணும், இப்படித்தான் நீ லேக் ஆகுற, இப்படித்தான் நீ கஷ்டப்படுற, இந்த இடத்துல நான் கொடுத்ததை அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. போய் எங்கே வேணாலும் நான் சொன்ன விஷயத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். என் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரக்கூடாது. நம்மளோட டிவைன் பாத் சேனலுக்கு வர்றவங்கள ஒரு பெரிய டிகிரி சப்ஜெக்டை ஒரு சிம்பிளாக ஒரு எல்கேஜி குழந்தைக்கு ஒரு சாக்லேட் மாதிரி கொடுத்து, அதுவும் வந்து எனர்ஜெட்டிக்கான சாக்லேட்டு, இங்கே நார்மல் சாக்லேட்லாம் கிடையாது, அந்த சாக்லேட் மாதிரி அது ஈஸியாக அது வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக ஒரு சின்ன ரைம் சொல்லி கொடுத்தா எவ்வளோ ஹாப்பியாக அது பாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை கையில் கொடுத்துருக்கேன். நம்மளோட செல்லங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, சாட்சியம் கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நீங்களும் நிறைய பேர் வந்து பங்கெடுத்து உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வாங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. டிவைன் உங்களோட இருக்குது. டிவைன் பாத் சேனல் உங்கள் கூட இருக்குது ஆஸ் அ குருவா. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.